வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு yet another மலேசியன் vlog. இது லங்காவை ஐலண்டில் இருக்கிற ஈகிள் ஸ்கொயர். 99 தீவுகளை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் தீவான லங்காவில் இந்த இடம் பேர் கவா. ஆமாங்க, 2 நாட்களுக்கு முன் லங்காவிற்கு வந்த நான் இப்போ பண்டை சிராங் அப்படின்ற இடத்துல இருந்து அதுவும் அந்த கவா டவுனுக்கு போயிட்டுருக்குங்க. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போகலான்னு கிராப் டாக்ஸி இருக்கும். இந்த லங்காவி ஐலண்டில் டாக்ஸியை தவிர வேறு எந்த விதமான ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கிடையாதுங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் வேணால் காரை வந்து எத்தனை நாளைக்கு நீங்கள் இந்த லங்காவி ஐலண்டில் இருக்கீங்களோ ஹையர் பண்ணிக்கலாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2000, 3000 அந்த ரேஞ்சுக்கு தாங்க வருது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் கிராப் டாக்ஸி எடுத்து போகிறது இன்னுமே எக்கனாமிக்கலாக இருக்கும். எப்போ தேவையோ நம்ம டாக்ஸி எடுத்துக்கலாம். டாக்ஸி பார்த்திங்கன்னா புக் பண்ண 10 நிமிஷத்தில் உங்களை வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஹை அண்ட் கார்ஸ் தாங்க லங்காவி ஐலண்டில் டாக்ஸியாக இருக்கிறது நீங்களே பார்க்குறீங்க. இந்த டாக்ஸி வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா டாக்ஸி ஓனர்ஸுங்க எல்லாருமே நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க. மலேசியாவே ஒரு அழகான நாடு. அதில் இந்த லங்காவி ஐலான்றது பார்த்திங்கன்னா இன்னுமே மிகவும் அழகான ஒரு ஊருங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் பசங்கள்லாம் ஸ்கூலில் எக்ஸாம் முடிச்சுட்டு வர காட்சி தான் பார்க்குறோம். இது ஒரு மத்தியான நேரங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஊர் மாதிரியே 2 வீலரும் கார்லேயும் வந்து அவங்க குழந்தைகளை பிக்கப் பண்ணுற காட்சி தான் பார்க்குறோம். நம்ம ஊர் மாதிரி தாங்க எல்லாருமே காரையும் பைக்கையும் குறுக்கு நெடுக்கமாக போட்டு நிற்கிறாங்க. ஊர் பார்த்திங்கன்னா டூரிசமை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் ரொம்பவே ரிச்சான ஒரு ஊராக தாங்க நமக்கு தெரியுது. பெரிய குரூப்பாக வர டூரிஸ்ட் எல்லாம் இதோ நம்ம பார்க்குறோமே இந்த லெஃப்ட் சைடில் அந்த மாதிரி டூர் பஸ்ஸில் அவங்க பல இடங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதை பார்க்க முடியுது. அந்த ஈகிள் ஸ்கொயர் இருக்கிற கவாய் அப்படின்ற இடத்துக்கு போகிற வழியில் பார்க்குற காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மலேசியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்டில் கூட என்ன அழகாக ரோடை போட்டிருக்காங்க பாருங்கள். 4 வழி சாலைங்க, இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 ரொம்ப அழகாக போட்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக தான் வண்டிங்கெல்லாம் போகுதுங்க. என் டிரைவர் வந்து மினிமம் 100 to 120 பறந்துக்கிட்டே இருந்தாங்க இந்த ஹைவேல. வழி நெடுக பார்த்தீங்கன்னா காட்சிகள் வந்து அவ்வளவு அழகாக இருக்குங்க. ஒரு ஹைவே ஓரமாக இவ்வளவு பசுமையான காட்சிகள் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுங்க. பாருங்கள், அடர்த்தியான மரங்கள் காட்டுக்குள்ளே நடுவில் போகிற மாதிரி இருக்குங்க. நேர்த்தியான ஒரு ரோடு தாங்க இந்த ஐலண்டில் போட்டிருக்கிறாங்க. நடுவில் வந்து அந்த பனை மரம் மாதிரி வச்சுருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நகரங்களில் கூட இந்த மாதிரி ஒரு சாலை இல்லை. ஆனால் சூப்பரான வாகனங்க. சிட்டி வந்து நம்ம இப்போ ஜங்ஷன் கிட்ட இருக்கிறோம் கோவாயில். லங்காவி ஐலண்டில் இதுதாங்க முக்கியமான ஒரு நகரமாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு நகரம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தூரத்தில் பார்க்குற அந்த டவர் பார்த்தீங்கன்னா மகா டவர், அது பேர். அங்கேயே நம்ம இன்னைக்கு போக போகிறோம். வெரி பிக், வெரி பிக், வெரி பிக். சிட்டி பார்த்தீங்கன்னா வெல் பிளான்டு சிட்டியாக இருக்குங்க. 2 பக்கமும் நிறைய ஒரே மாதிரியான கட்டிடங்கள், நல்ல ப்ராடான ரோட்ஸு. நம்ம தலைவன் அப்படியே பறக்கிறான் வண்டியை ஓட்டுறவன். வெரி நைஸ். இதுதான் கோவா சிட்டி. இந்த ஊரில் இருக்கிற எல்லா டாக்ஸி டிரைவர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரிச்சாக கல்ச்சர்டாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க பாடல் ஒழிச்சிக்கிட்டே இருக்குங்க. பாட்டு கேட்டுக்கிட்டு பாட்டை முணுமுணுத்துக்கிட்டு தான் டிரைவர்ஸ் வந்து இங்கே வந்து டாக்ஸிஸ் வந்து ஓட்டுறாங்க. கேட்குறதுக்கு பாடல்கள் இனிமையாக தாங்க இருக்குது. மலாய் பாட்டா அல்ல சீன பாட்டான்னு தெரியல, பட் கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குங்க. 1/2 மணி நேரம் போக வேண்டிய பயணத்தை 20 நிமிஷத்துலேயே சும்மா ஃபாஸ்ட்டாக நம்ம டிரைவர் ஓட்டிகிட்டு வந்துட்டாருங்க. இதோ நம்ம இப்போது ஈகிள் ஸ்கொயருக்கு வந்தாச்சுங்க. ஓகே, இதுதாங்க ஈகிள் ஸ்கொயர். என்ட்ரன்ஸ் வந்து இங்கே வந்து ஃப்ரீ தான். உள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா மாஸ்க் மாதிரி ஒரு அமைப்பு 2 பக்கமும் இருக்குங்க. அதுதாங்க ஈகிள் ஸ்கொயர். இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் போடுற இடம் போல் இருக்குங்க. இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க.
ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த மசூதி மாதிரி இருக்கிறது தான் உள்பக்கம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த பில்டிங் வந்து கடைக்காரங்களாம் இப்போ தான் வந்து கடை ஓப்பன் பண்ணுற பில்டிங்கு. இந்த பக்கம் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மலைகள், சின்ன சின்ன மலைகள் தாங்க லங்காவில் இருக்குது இந்த ஐலண்டில். ஒரு பியூட்டிஃபுல் என்ட்ரன்ஸ், அழகாக இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் பார்க்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்னஸ்டே டைம். இங்கே லோக்கல் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2:33 ஆக போகுது. இன்னும் டூரிஸ்ட் வர ஆரம்பிக்கிற அதிகம். இது ஈகிள் ஸ்கொயர் கிட்டங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து கடல் இருக்குது. லகூன் மாதிரி கடல் உள்வாங்கின இடங்கள். அதுக்கு நடுவில் வந்து ஈகிள் ஸ்கொயர் அமைச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லங்காவி ஐலண்டில் குவா அப்படின்ற இடத்துல இருக்கிற போட் ஜெட்டி. அங்கேருந்து நம்ம பார்த்தா நமக்கு தூரத்தில் தெரியுது வந்து ஒரு க்ரூஸ் ஷிப் ஈகிள் ஸ்கொயர். மலேசியா நாட்டின் லங்காவி தீவின் மிக முக்கியமான ஒரு அடையாளம்தான் இந்த ஈகிள் ஸ்கொயர். மலாய் பாஷையில் இது வந்து தத்தரன் லாங் அப்படின்னு சொல்கிறாங்க. லங்காவி அப்படின்ற ஒரு பெயர் வரத்துக்கு காரணமே இந்த ஒரு பறவை தாங்க. இந்த ஐலண்ட் எங்கும் இந்த பறவை வந்து பறந்துக்கிட்டே இருக்குமா பல இடங்களில். அதனால தான் இந்த ஐலண்டுடைய அடையாளமாக இந்த ஒரு பருந்தையை வந்து கழுகையை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த கழுகின் பெயரில் தான் இந்த தீவே இருக்குங்க. ஆமாங்க, மலாய் மொழியில் ஹெலாங் அப்படின்னா ஈகிள்னு அர்த்தங்க. நம்ம வந்து காவி நிறம்னு சொல்லுவோம்ல, அதே தாங்க இங்கவும் காவியாக இருக்குது. ரெட்டும் ப்ரௌனும் கலந்த இந்த கலருக்கு வந்து மலாய் பாஷையில் கவின் பேருங்க. அதை ரெண்டும் ஒன்றா இணைச்சி தாங்க லங்காவி அப்படின்ட்டு பெயர் வந்தது இந்த ஊருக்கு. ஏன்னா இந்த பறவையின் பெயர் தாங்க அந்த லங்காவி பறவை, சிவப்பு கழுகு, அதுதாங்க கரெக்டான அர்த்தம். அதுதான் இந்த ஊரின் பெயரும் கூட. இந்த ஒரு கழுகு இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்தமான் கடலுங்க. ஆமாங்க, நம்ம இப்போ பார்க்குறது அந்தமான் கடல். அந்தமான் கடலில் உள்வாங்கின மாதிரி ஒரு இடத்துல இந்த ஒரு அற்புதமான ஈகிள் ஸ்கொயரை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கை கேப் டவர். தென் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா மகா டவர். இந்த ஈகிள் டவரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபவுண்டன்ஸ் இருக்குது. ஒரு வுட் பீஸ் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அது மேலே வந்து ஈகிள் உட்காந்துருக்கிற மாதிரி லவ்லி பிக்சர். இந்த ஸ்கொயரில் இருக்கிற பறவையின் உயரம் பார்த்தீங்கன்னா 39 அடிங்க. இந்த பறவை வந்து ஒரு டேக் ஆஃப்க்கு ரெடியாக இருக்குது, அதாவது பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த பறவை வந்து அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. ஒரு மலை மேலே பாறையின் நுனியிலிருந்து அது பறக்க தயாராக இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு தாங்க இது கொடுத்துருக்குறாங்க. ஒரு மணி நேரம் அந்த ஈகிள் ஸ்கொயரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்தோங்க. அங்கே இப்போ தாங்க கடைகள்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா கடல் ஐட்டங்கள், அதாவது சிப்பிகள், முத்துக்கள்ன்ட்டு நிறைய வச்சுருக்கிறாங்க. நிறைய சாவனர்ஸும் வச்சுருக்கிறாங்க. அந்த பறவை பார்த்தோம்ல, அதுக்கான சாவனர்ஸும் நிறைய வச்சுருக்கிறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா 4 ரிங்கட், 5 ரிங்கட், 10 ரிங்கட்னு அந்த ரேஞ்சில் இருக்குங்க. ஒரு ரிங்கட்ன்றது 24 ரூபாய். குழந்தைங்களை கூட்டுவோம். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கிற இடத்துல நடைபாதை கடைகள் போட்டுறாங்க. ஆனால் இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒரு பெரிய பில்டிங்கை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஈவினிங்கில் நிறைய கூட்டம் வருமாங்க. நாங்கள் வந்திருக்கிறது அரௌண்ட் ஒரு 2:30, 3 o'clock. கூட்டம் இன்னும் வரலைங்க. நம்ம நின்று ஷாப் பண்ணுற இடத்துலேருந்து அழகாக வந்து நமக்கு அந்தமான் கடல் தெரியுதுங்க. அதையும் ரம்யமாக பார்த்துக்கிட்டே நம்ம இங்கே ஷாப்பிங் பண்ணலாம். கொஞ்ச நேரம் அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா போட் ஜெட்டிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய க்ரூஸ் ஷிப் முதல் கொண்டு இன்டர்நேஷ்னல் ஷிப்ஸ்லாம் கூட வருதுங்க. ஆமாங்க, இந்த இடத்துலேருந்து தாய்லாந்து வந்து ஜஸ்ட் 75 கிலோமீட்டர் தாங்க. அந்த ஈகிள் ஸ்கொயர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லேக் மாதிரி அமைச்சிருக்காங்க. அநேகமாக அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக்காக தான் இருக்கணும். ஈவினிங் வந்து அங்கே போட்டிங்லாம் போவாங்க போல இருக்குது. ரொம்ப அழகான ஒரு காட்சிங்க இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. ரொம்பவே சைலண்ட்டாக நிசப்தமான ஒரு இடத்துல உட்காந்து நிதானமாக நம்ம இந்த இடத்துல ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம். அவ்வளோ அழகாக நீட் அண்ட் க்ளீனாக பார்க்க மனசுக்கு இதமாக இருந்ததுங்க இந்த இடம்.
நீங்களே பாருங்கள், ஒரு ப்ராமினெட்னா எவ்வளவு அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு ஆங்கிளில் பாருங்கள், ரைட் சைடில் நமக்கு தெரியுது ஈகிள் ஸ்கொயர், லெஃப்ட் சைடில் நமக்கு தெரியுது மஹா டவர், தூரத்தில் அற்புதமான மலைத்தொடர். அப்படியே லெஃப்ட் பக்கம் பேன் பண்ணணும்னு வச்சிங்களேன், நிறைய குரூஸ் போட்ஸ்லாம் இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் மற்றும் டொமஸ்டிக் அரைவல் டிபார்ச்சர் ஃபெசிலிட்டிலாம் இந்த ஜெட்டியில் இருக்குங்க. இங்கேருந்து 75 கிலோமீட்டர் தான் தாய்லாண்டு, உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி மெயின்லேண்டு மலேசியாவுக்கும் இங்கேருந்து நிறைய ஷிப்பும் போட்ஸும் இருக்குங்க. அந்த கவாய் போர்ட் ஏரியா கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த போர்ட் பக்கத்துலேயே இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பக்கம் வந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியுடைய ஈட்டர் இருந்தது. அங்கே போய்ட்டு கேஎஃப்சிலே சாப்பிட்லான்ட்டு இதோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூடை கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. வீடியோ 2 ஆர்டர் பண்ணோம், ஒரு கோக்கு, 2 ஃபிங்கர் சிப்ஸ், 2 பர்கர். எஸ், நம்முடைய ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய் செலவாயிருக்குங்க. ஆனால் பசியார எல்லாமே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கிருந்தபடியே கிராப் டாக்ஸி புக் பண்ணி எங்கள் ஹோட்டல் இருக்கிற பண்டை செனாங்கன்ற இடத்துக்கு நாங்கள் திரும்பினோம். பார்த்திங்கன்னா இந்த தடவை டிரைவர் வந்து வேறு ஒரு ரூட்டில் அந்த டாக்ஸி டிரைவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்பவே அற்புதமான காட்சி அதுவுமே இருந்தது. காட்டு வழி பாதைங்க, அதையுமே கொஞ்சம் பாருங்கள். ஹோட்டல்லேருந்து வரும்போது வேறு வழியில் டிரைவர் கூப்பிட்டு வந்தார் போலங்க. இந்த ஒரு ரூட் பாருங்கள் எவ்வளவு சீனிக்காக இருக்குங்க. 2 பக்கமும் அடர்ந்த மரங்கள் இருக்கு. எவ்வளவு அழகான ஒரு சாலை பாருங்கள். ஏதோ ஊட்டி கொடைக்கானல் நம்ம போகிற மாதிரி தான் இந்த ரைடு இருந்ததுங்க. முழுக்க முழுக்க ரசிச்சுக்கிட்டே போகிற மாதிரி தான் இந்த ஒரு 20 நிமிஷம் பயணம் இருந்ததுங்க. இயற்கை அழகு மலேசியாவில் கொட்டி கிடக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கோலாலம்பூர் மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. இந்த மாதிரி லங்கா ஐலண்டுக்கு வாங்க, இங்கே இருக்கிற கவா டவுனுக்கு வாங்க. See you in next video. மலேசியாவின் கோலாலம்பூர்லேருந்து இதோ பெட்ரோனாஸ் டவர் உங்களுக்காக அடுத்த வீடியோவில்.